ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னவோ ஏதோ தெரியல, என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, இது கண்டிப்பாக பார்ட் 1 கண்டினியூவேஷனாக தான் இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துருப்போம். அதை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்ட் 2க்குள்ளே நம்ம போகலாம். இந்த பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிளை மினி பீரியாடிக் டேபிள்னு சொல்லி நம்ம பிரித்தோம். அதுக்கு முன்னாடி ரோஸ்னால் பீரியட்ஸ் அப்படின்றதும் காலம்ஸ்னால் குரூப்ஸுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ டோட்டலாக 18 குரூப்ஸும் 7 பீரியடும் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஹைட்ரஜன், சோடியம், லித்தியம், பொட்டாசியம் இந்த 4 எலமெண்ட் இருக்கும். இந்த 4 எலமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோடைய லாஸ்ட் எலமெண்ட் எப்போதுமே 1ஆக தான் இருக்கும். ஏன் இது 1ஆக இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பே அப்படி தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு குரூப்போடைய எல்லா லாஸ்ட் எலமெண்ட்டுமே 1ஆக இருக்கும். ஸோ இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் எலமெண்ட் ஒரு வேலை சேமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்போ நம்மளுக்கு 1. எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமாக இருக்கோ அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்குன்றது தான் நம்ம கெமிஸ்ட்ரியோட ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் இப்போ ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம்மை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதோடைய எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே ஒன்றா தான் இருக்கும். இதுவே நீங்கள் செகண்ட் குரூப்புக்கு போனீங்கன்னா எல்லாத்தோடைய வேலன்ஸ் எலக்ட்ரானும் உங்களுக்கு 2ஆக இருக்கும். ஸோ அதனால் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும். இதுதான் நம்ம மினி பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். இப்போ இந்த பீரியாடிக் டேபிள், இந்த மினி பீரியாடிக் டேபிளில் நம்ம எப்படி குரூப்ஸ் பீரியட்ஸ்ன்னு பிரித்தோமோ அதே மாதிரி ரோமன் நம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு குரூப்பை 1A அப்படின்றதும் செகண்ட் குரூப்பை 2A, தேர்ட் குரூப்பை பார்த்தீங்கன்னா 3Bலேருந்து அதே மாதிரி ஒன்றா மாறிக்கிட்டே போகும். லாஸ்ட் 18th குரூப்பை 8Aன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி 0 குரூப்புன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஜென்ரலாக பிரிச்சிங்கன்னா A குரூப், B குரூப்புன்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம மினி பீரியாடிக் டேபிளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே A குரூப்பாக இருக்கும். ஸோ B குரூப்பை பற்றி நம்ம மினி பீரியாடிக் டேபிளில் படிச்சிருக்க மாட்டோம். மினி பீரியாடிக் டேபிள் நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம வெறும் A குரூப்பை மட்டும் எடுத்தோன்னா அதுதான் மினி பீரியாடிக் டேபிள் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு, இந்த பீரியாடிக் டேபிளில் நிறைய கலர்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா நேரத்தில் ஏன் அந்த கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமே போயிருக்கும். அதுவும் ஹைட்ரஜன் மட்டும் வேறு கலரும் அந்த ஃபஸ்ட் குரூப்பில் மீதி எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே கலராக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதனால் அப்படின்னா, ஹைட்ரஜன்ன்றது ஒரு நான் மெட்டல், ஆனால் மீதி இருக்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாமே மெட்டல். ஸோ அதனால் ஏன் இந்த ஹைட்ரஜனை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாங்கன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இது எதனால் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்செப்ட் தான் இதுக்கு காரணம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கும் 1 தான் இருக்கும், மீதி இருக்கிறதுக்கும் 1 தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றா இருக்குது. அதனால் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றா இருக்கிறது அந்த ஒரே ரீசனுக்காக தான் ஹைட்ரஜன் இந்த குரூப்போட சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 17th குரூப்பும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பீரியாடிக் டேபிளில் ஒருவேளை நீங்கள் 6th பீரியடும் 7th பீரியடும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேர்டு குரூப்பில் 57 to 71, 89 to 103 அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சிம்பிள்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிறைய நேரத்தில் டவுட் இருக்கலாம், ஏன் இதை மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு உண்மையிலே ரொம்ப சின்ன ரீசன் தான். பீரியாடிக் டேபிளை நம்ம காம்பேக்டாக கொண்டு வரணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ 57 to 71 அப்படின்றது லாந்தனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 89 to 103 ஆக்டினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதை ஏன் லாந்தனைட் ஆக்டினைட் அப்படின்னு தனியாக பிரித்து சொல்கிறாங்க அப்படின்னா, லாந்தனம் அப்படின்றது லாந்தனைட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அதே மாதிரி ஆக்டினியம் அப்படின்றது ஆக்டினைட் சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதனால தான் இது லாந்தனைட் சீரீஸ் ஆக்டினைட் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த லாந்தனைட் சீரீஸில் என்னென்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆக்டினைட்டில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய யுரேனியம் தான். ஸோ அந்த யுரேனியமும் இதுக்கு கீழே தான் வரும். ஸோ 92 அட்டாமிக் நம்பர் வச்சுருக்க யுரேனியத்தை நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்க முடியும். ஸோ யுரேனியமும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் தான். ஓகே நண்பர்களே, ஆக்சுவலாக இந்த பீரியாடிக் டேபிளே இவ்வளோ நாளாக ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருந்த இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை இப்போ நீங்கள் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதே மாதிரி இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் கெமிஸ்ட்ரியை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.